அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். இன்று நவராத்திரி 2ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி, புரட்டாசி 7ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. இன்று நவராத்திரி 2ஆம் நாள், துர்க்கை வழிபாட்டிற்கு உகந்த முதல் 3 நாட்கள். இந்த முறை 4 நாட்கள் துர்க்கை வழிபாட்டிற்காக உகந்த நாட்களாக வருகிறது. இந்த நவராத்திரி 2ஆம் நாளுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள், பூஜை, நிவேதனம், இன்றைய தினம் நாம் அவசியம் சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரங்கள், 108 முறை சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரங்களை இப்போது பார்க்கலாம். இன்று நவராத்திரி 2ஆம் நாள், இன்றைய தினம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். இன்றைய கிழமையும் செவ்வாய்க்கிழமை. எனவே இப்படி இரண்டுமே சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. இன்றைய தினம் நவராத்திரி 2ஆம் நாள் மாலையில், நேற்றைய தினம் சொன்னது போலவே நவராத்திரி வழிபாட்டிற்கு உகந்த நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக நவராத்திரி வழிபாட்டினை நீங்கள் துவங்கி விட வேண்டும். இன்றைய தினம் இந்த நவராத்திரி 2ஆம் நாளுக்கு உண்டான வழிபாட்டினை நாம் செய்யும் போது துர்க்கை அம்மனுடைய பரிபூர்ண அருள், செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல துர்க்கை அம்மனுடைய பரிபூர்ண அருள் மற்றும் முருகக் கடவுளனுடைய அருளும், கௌமாரி அம்மனுடைய, அதாவது இன்றைய தினத்திற்கு உண்டான பிரதான தெய்வமான கௌமாரி அம்மனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு உண்டாகும். இன்றைய தினம் இந்த கௌமாரி அம்மன் முருகப்பெருமானுடைய அம்சம்தான் இந்த கௌமாரி அம்மன். எனவே இந்த செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நவராத்திரி 2ஆம் நாளில் நாம் வழிபாடு செய்வதனால் நமக்கு நல்ல சுறுசுறுப்பு என்பது உண்டாகும். வீரத்திற்கு அதிபதியான இந்த செவ்வாய் பகவானை இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்யும் போது நல்ல தைரியம் என்பது உண்டாகும். சகோதர காரகனாகிய இந்த செவ்வாய் பகவானையும் இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்யும் போது சகோதரருக்கிடையே உள்ள பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, செவ்வாய் பகவான் நிலம், பூமி, வீடு இவற்றுக்கெல்லாம் அதிபதி. எனவே இந்த நிலம், பூமி, வீடு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் விலகும். விபத்து போன்ற எந்தவித ஆபத்துகளும் நிகழாமல் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை இன்றைய தினம் வழிபாடு செய்வதனால் விபத்து போன்ற எந்தவித அசம்பாவிதங்களும் நமக்கு நேராது. அதே போல அறுவை சிகிச்சை சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு பின்பு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான். மேலும் மிக முக்கியமாக வழக்கு போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது அனைத்தும் நீங்கும். குறிப்பாக செவ்வாய் தோஷம் என்பது விலகும். இந்த நவராத்திரி நாட்களில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை, அதுவும் 2ஆம் நாள் கௌமாரி அம்மன், முருகனுடைய அம்சமான் தான் இந்த கௌமாரி அம்மன். இந்த நாளில் கௌமாரி அம்மன், செவ்வாய் பகவானை எல்லாம் நம் வழிபாடு செய்யும் போது நமக்கு நல்ல தன்னம்பிக்கை என்பது உண்டாகும். எந்தவித பிரச்சனைகள், அதாவது ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். குடும்ப பிரச்சனைகள் முதல் கொண்டு அனைத்துமே நீங்கும். நமக்கு அந்த முன்கோபம் வராமல் நமக்கு தடுப்பதற்கு இன்றைய தினம் செவ்வாய் பகவானையும் கௌமாரி அம்மனையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்வதனால் சகலவிதமான நன்மைகள் என்பது உண்டாகும். இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக பூஜை அறையை சுத்தம் செய்து, பூஜை அறையில நம்ம வழக்கம் போல கோலமிட்டு ஒரு மணப்பலகையை எடுத்துக்கொண்டு அந்த மணப்பலகையில் முதலில் நன்றாக மஞ்சளை தடவி அதன் பிறகு அதில் ஷட்கோண கோலம் வரைந்து அந்த ஷட்கோண கோலத்தின் நடுவிலே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியினால் தீபத்தை ஏற்றி முதலில் துர்க்கை அம்மனையும் அதன் பிறகு இன்றைய தினத்திற்கு உண்டான பிரதான தெய்வமான கௌமாரி அம்மனையும் ஆவாகனம் செய்து அதன் பிறகு இன்றைய நட்சத்திர தேவதையான செவ்வாய் பகவானையும் வணங்கி ஆவாகனம் செய்து நாம் வழிபாடு செய்வதனால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும். இன்றைய தினம் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரங்களையும் நாம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். துர்க்கைக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். அப்படி சொல்ல முடியவில்லை, நேரம் இல்லை என்பவர்கள் ஓம் ஸ்ரீ துர்காயை நமக என்றும் சொல்லி நீங்கள் 108 முறை இந்த எளிய நாமத்தையும் சொல்லி வழிபாடு செய்யலாம். அதே போல கௌமாரி அம்மனுக்கு உண்டான அந்த கௌமாரி காயத்ரி மந்திரம் அல்லது ஓம் ஸ்ரீ கௌமாரியை நமக
அதே போல செவ்வாய் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ அங்காரகாயை நமக என்று எளிய இந்த நாமங்களை சொல்லி அந்த தீபத்திலேயே இந்த தெய்வங்களை எல்லாம் ஆவாகனம் செய்து செவ்வரளி மலர்களினால் அர்ச்சனை செய்து நிவேதனமாக இன்றைய தினம் துவரம்பருப்பு சாதம், பேரிச்சம்பழத்தினால் செய்யப்பட்ட அல்வா, செவ்வாழை, வேர்க்கடலையினால் செய்த சுண்டல் இவைகளை வைத்து நீங்கள் தீபதூபம் ஆரத்தி எல்லாம் செய்து இன்றைய தினம் வழிபாடு செய்யும் போது சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும். இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரம் ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ துர்காயை நமக. நவராத்திரியின் 2ஆம் நாளுக்கு உண்டான பிரதான தெய்வமான கௌமாரி அம்மனுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் ஓம் சிகித்வஜாய வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ கௌமாரியை நமக. இன்றைய நட்சத்திர தேவதைக்கு உண்டான அந்த அங்காரக காயத்ரி மந்திரம் ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ அங்காரகாயை நமக. இந்த 3 எளிய காயத்ரி மந்திரங்களையும் இன்றைய தினம் நவராத்திரி 2ஆம் நாளில் நீங்கள் சொல்லி இந்த நவராத்திரி 2ஆம் நாளுக்கு உண்டான நிறம் சிகப்பு நிறம். எனவே செவ்வரளி மலர்களினால் நீங்கள் பூஜை செய்து இன்றைய தினம் உங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு சிகப்பு நிறத்தினால் ஆன பரிசு பொருட்கள் மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு சிகப்பு நிற வஸ்திரங்கள் ரவிக்கைகளை எல்லாம் நீங்கள் தாம்பூலத்தில் வைத்து கொடுத்து அந்த நிவேதன பிரசாதங்களையும் தந்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது இந்த நவராத்திரி 2ஆம் நாள் உங்களுக்கு இந்த பூஜை செய்த முழு பலனும் உங்களுக்கு உண்டாகும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இந்த நவராத்திரி நாட்களுக்கு உண்டான பூஜை முறை, நிவேதன பொருட்கள், அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மற்றும் அன்றைய நவராத்திரி நாட்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரங்கள் இது போன்றவைகளை தொடர்ந்து கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது அவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் தவறாமல் இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.